தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் இங்கு கூடியிருக்கிற மண்டபம் வெள்ளியம்பல மண்டபமாகும். இம்மண்டபம் போன்ற பல கட்டிடங்களை கொண்ட நிலப்பரப்பை உடையது மதையம்பதி. தமிழகத்தின் முத்தமிழ் சங்கங்களை நிறுவிய பொறுப்பு மதுரையம்பதியைவே சாரும். தமிழரின் ஆதி கடவுளான சுப்பிரமணியரும் இன்னும் அகத்தியர் அவரது சிஷியர்கள் போன்றோர் உறைந்து தமிழ் வளர்த்த இடம் மதுரையம்பதி. அகத்தியரால் உலக மக்களுக்கென யாத்து கொடுக்கப்பட்ட சிற்றகத்தியம், பேரகத்தியம் என்ற பெயரளவில் நாம் கேள்விப்பட்டதும் நமக்கு காண கிடைக்காததுமான பல நூல்கள் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்தது மதுரையம்பதி. இத்தகைய மகான்களுக்கு பின்னர் வந்தவர்கள் அநேகர். அதன்பின் அரசர்கள், ஞானியர், புலவர்கள் தோன்றி தோன்றி மறைந்தனர். இன்னும் பலர் மக்களிடையே வாழாது மக்கள் வாழ்வதற்கென வழிகளை வகுத்து காட்டி தாம் கண்ட லட்சியங்களை கடைபிடிக்கும் ஆட்சியாளரை அரசபிடத்தில் அமர்த்திவிட்டு தாம் மறைந்திருந்து வருகின்றனர். பித்தர் போல விளம்பரமின்றி வாழ்கின்ற ஞானியர் பலர். உதாரணமாக, இதோ என் முன் பேசும் கருவி இருக்கிறது. இதற்குரிய விசேஷ குணத்திற்கு, அதாவது ஒளியை பெருக்குவதற்கு முக்கிய காரணமாக உள்ளது பேட்டரி ஆகும். இதற்குரிய விசேஷ குணம் பேட்டரியால் ஏற்படுகிறது என்பதை யாரும் கருதவில்லை. பேட்டரி எங்கோ ஓரிடத்தில் மறைந்திருந்து தன் சக்தியை கொடுத்து இந்த கருவிக்கு இயங்கும் ஆற்றலை கொடுக்கின்றது. இதுபோலவே பல ஞானியர் தம் மக்களுக்கு செய்வனவற்றை உண்மையான அரசர்களை ஆட்சிப்பீடு அமர்த்துவதன் மூலம் மறைந்திருந்து செய்கிறார்கள். அத்தகைய ஞானியிடமிருந்து மிளிர்ந்தவனே உண்மையான அரசனாவான். அத்தகைய அரசு பொய்த்து போன காலம் இது. ஆன்மீக உணர்வு வளர்ச்சியின்றி வாடிப்போன காலம் இது. உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்வான நிலையையும், தாழ்வான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைமைக்கும் மாறி வந்து கொண்டிருக்கும் காலம் இது. பழமை புதுமை இவ்வாறு ஒருவரும் உண்டாகும் இயக்கம் இது. இவ்வாறு இயக்கமிராது போனால் இத்தகைய நிலைக்கு இயக்கமற்ற சர்வ நாஸ்தியான சில நிலை என்று கூறப்படும். அத்தகைய உலக ஒடுக்க காலம் மிகவும் கெட்ட காலமாகும். பலவித பேச்சுக்கள், பலவித குறும்புத்தனமான பேச்சுக்கள் நிறைய காலம் உண்டு. உதாரணமாக, தூரதிருஷ்டி கண்ணாடியை ஒருவன் தன் கையில் வைத்துக்கொண்டு 40-50 மைல்களுக்கு பாலிருக்கும் பொருளை தான் கண்டதாக கூறினால், இன்றைய ரசாயனவாதி ஆம் இவன் கையில் கருவி இருக்கின்றது, அதை கொண்டு அவன் தூரத்தில் உள்ள பொருளை பார்க்கிறான் என்று கூறுகிறான். ஒன்றும் அறியாதவனோ இதற்கு காரணம் எதுவும் கூற முடியாத நிலையில் மௌனமாய் இருப்பான். விஷயம் அறியாத குறும்புக்காரனோ இவன் பொய் சொல்கிறான் என்று கேலி செய்வான். இதுபோலவே விஞ்ஞான கண்கொண்டு காண்பவனவற்றை உண்மை என்றும், மெஞ்ஞான வழிகளால் காண்பவனத்தை ஆராய வகையறியாத தன்மையினால் பொய் என்றும் கூறும் காலம் இது. அறிவு மந்தமான காலமும் இதுவே. மடமையான அரசுகளின் கையில் மக்கள் அகப்பட்டு பலனற்று போனதின் விளைவே இது. இன்னும் ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி சுயநலமிகள் கோவில் கட்டுவதும், கும்பாபிஷேகங்கள் செய்வதும், ருத்ராட்சங்கள் அணிவதும், விபூதி காவியாடை தயிர்ப்பதும், மொட்டையெடுத்து பண்டாரமாகி பண்டாரம் மடாதிபதியாகி சிஷிய பரிவாரங்களும் சூழ மறைவில் திரவிய ஆசை, பெண்ணாசை இவை போன்ற ஆசைகளால் பல தீய செயல்கள் செய்வதும் மலிந்து போய் நிற்கின்றன. ஆன்மீகத்தை வயிறு விளைக்கும் ஒரு கருவியாக கொண்ட போலிகள் மலிந்த காலம் இது. பசுவானது புலித்தோலை போர்த்தி வஞ்சகமாக நடித்து மக்களை ஏமாற்றி சுயவாழ்வு கொள்ளும் கவடர்கள் ஆன்மீகவாதிகள் என வேஷங்கொண்டு மக்களின் மத்தியில் திரிவதனால் குறும்புக்காரர்கள் கிளம்பி ஆன்மீக உணர்வுக்கு எதிராக பல வகை பிரச்சாரத்தை மக்களிடையே பரப்பி வருகின்றனர். இதை கண்டு உண்மையான சன்மார்க்கவாதிகள் பயமடையக்கூடாது, தைரியம் இழக்கக்கூடாது, ஆச்சரியம் கொள்ளவும் கூடாது. செய்கை ஒன்று இருக்குமேயானால் அதற்கு எதிர் செய்கை கண்டிப்பாக இருந்தே தீரும். இது உயருங்காலை அது தாழும். மகாநாட்டை திறந்து வைத்த அன்பர் அருட்சோதி வள்ளலார் இறுதி காலத்தில் சூழ்ச்சிக்காரர்களால் கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று கூறியதாக குறிப்பிட்டு மனம் வருந்தினார்கள். இது உண்மைக்கு மாறுபட்டதாகும். மரணம் வள்ளலார் உண்மையில் மரணம் எவ்வாறு உண்டாகிறது என்ற உண்மையை ஆராய்வோம். மனிதருக்கு குழந்தை பருவம், இளவன பருவம், வயதோகிய பருவம் ஆகிய பருவங்கள் வருகின்றன. மனித உடல் கூறு நம் கண்களுக்கு 2 வகையாக காணப்படுகின்றது. பெருத்த அளவினதாய் எங்கு வெறுக்க வேண்டும், எங்கு சிரித்திருக்க வேண்டும் என்ற நியதி இல்லாமல்
சதயமாக காணப்படும் வாத சரீரம் ஒரு வகை. கன்னக்குழி விழுந்து சதை பற்றின்றி எலும்பும் தோலுமாய் காட்சியளிக்கும் பித்த சரீரம் ஒரு வகை. இந்த இரண்டு வித சரீர கூறுகளை தவிர வேறு உடற்கூறுகளை நாம் சாதாரணமாக பார்ப்பதில்லை. இத்தகைய சரீரங்கள் பிணி, விருத்தாப்பியம், மயக்கம், தயக்கம், மரணம் போன்ற பல வகை அவஸ்தைகளுக்கு உள்ளாகின்றன. இந்த அவஸ்தைகள் அனைத்தும் மாயையால் ஏற்படுவதாகும். மாயையை ஒழிய ஞானிகள் இவ்வித சரீர அவஸ்தைகளுக்குள்ளாகாமல் இருக்கிறார்கள். ஆசையின் லீலைகள் ஆனந்தமானவை. விருத்தாப்பிய தசையோடு நோயும் அதிகரித்து விடுவதால் மரணம் சமீபித்து விடுகிறது. அப்போது தனக்கு வைத்தியம் பார்க்க வைத்தியருக்கு அதிக பணத்தை தன்னுடைய குடும்பத்தார்கள் கொட்டி கொடுத்து விடுகின்றார்களே என்ற ஏக்கம் ஏற்பட்டு மனதை ஆட்டி அசைக்கிறது. அப்போதும் சாவதற்கு விருப்பம் வருவதே இல்லை. பாம்பின் வாய்ப்பட்ட தேரை தன் உடலெல்லாம் விழுங்கப்பெற்று தான் மரணாவஸ்தையில் இருக்கும் போது தன்னருகில் வரும் ஈயை கவுவதற்கு வாயை திறப்பது போலவே மனிதனுக்கு ஆசை அவன் ஒளிய மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. மரணம் இன்றி இந்த உடலில் எப்போதும் ஆன்மா இயங்குவதற்கு நோயற்ற சுயஜீவியாய் மாத்திரம் இருந்தால் போதாது. அந்த உயிரை எப்போதும் நிலைத்திருக்கும்படி செய்வதற்கான உறுதி உடலுக்கு வேண்டும். பழைய கார் ஒன்றை விற்பனை செய்வதற்காக மேலே வர்ணம் பூசி வெளி பகட்டுடன் வைத்திருப்பதையும் அதனால் அதன் உள்ளே உள்ள கருவிகள் தேய்ந்து போயிருப்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதுபோல உடலுக்கு வெளி அழகு மாத்திரம் போதாது, அக அழகும் மன அடக்கம் ஆற்றலும் ஒருங்கே வேண்டும். இவ்விரு ஆற்றலும் இருந்தாலன்றி மரண பயத்திற்கு ஆளாகாமல் இருக்க முடியாது. மனதை அடக்குவது சுலபமான காரியமில்லை என்பதை ஒவ்வொரு ஞானியாரும் கூறி போயிருக்கின்றனர். மனம் என்னும் பந்தய குதிரையின் லகானை ஒழுங்காக பிடித்து கடைசி வரை உறுதியுடன் நிற்கின்றவர்களே உண்மையான பேற்றை அடைகின்றனர். மன குதிரையிலே ஏறி லக்கானை தன் வயப்படுத்த முடியாதவர்கள் கைகால் ஒடிந்து மடியும் நிலைக்கு வருகின்றனர். மனதின் மந்த நிலை, தீவிர நிலை இவ்விரண்டின் நிலைமையை உணர்ந்து இச்சையை எவ்வாறு ஆகலாம் என்று ஆராய்ந்து அவற்றை தன்வயப்படுத்த முயல வேண்டும். இதனை இல்லத்திலிருந்து செய்தாலும் ஒன்றுதான், துறவரத்திலிருந்து செய்தாலும் ஒன்றுதான். ஒதுங்கி வாழ்வதே சந்நியாசம், ஊருடன் வாழ்வது இல்லறம். ஜீவதையை கொள்வதற்கு இல்லறமே சிறந்த ஆசிரமம் ஆகும். துறவரமானது எந்த பற்றையும் ஒழித்து எதையும் தன்மையப்படுத்தும் சக்தியுடையதாகும். இதை உணர்த்துவதற்கே காவி ஆடையை அணிந்து வருகின்றனர். காவி ஆடையின் நிறம் தீயின் நிறமாகும். தீயானது எதையும் தன்மயமாக்கி எரித்துவிடும் குணமுடையது. அதை போன்று தன் மனத்திலேயே எழும் எவ்வகைய பாசத்தையும் எரித்து தன்மயமாக்கிக் கொள்வதே ஞானியின் உள்ளம். இத்தகைய வைராக்கியம் கொண்ட வாழ்க்கையை நடத்துபவர்களை சோம்பேறிகள் என கூறலாமா? இவர்களை கூறி சென்றவர் சோம்பேறிகள் கூறியவர்கள் ஆகுமா? ராமலிங்க வள்ளலார் சென்னையில் வசித்து வந்தவராய் தொழில் நடத்தி பொருளை ஈட்டி தானும் தன் சந்ததியும் நன்றாக வாழ வேண்டுமென்று பாடுபட்டிருந்தால் அவற்றை பற்றி நாம் ஏதாவது தெரியுமா? பணம் அதிகம் இருப்பதை இன்கம் டாக்ஸ்காரர்கள் தான் தெரிந்து வைத்திருப்பார்கள், அல்லது அவருடைய சந்ததியினர் வருஷாப்தம் செய்வார்கள். உலக மக்களை வாழ்விக்க வழி வகித்து கொடுக்கவே நாம் வந்தோம். தான் மாத்திரம் வாழ்வதற்காக அல்ல என்பதை நிரூபித்தவர் வள்ளலார். தான் மாத்திரம் இன்பமுற வேண்டுமென்று வள்ளலார் ஒதுங்கி வாழவில்லை. மக்களிடையே வாழ்ந்து அவருடன் பழகி தன்னுடைய மார்க்கத்தை போதித்து வந்தார். உதாரணமாக ஒன்று கூற விரும்புகிறேன். இமயமலையின் சிகரங்களில் பனி உறைந்திருக்கின்றதை பார்க்கிறோம். சூரிய வெளிச்சம் பட்டதும் பனிக்கட்டியானது உருகி நீல நிறமான தெல்லிய நீரை கொண்ட அருவியாக ஓடி வருவதையும், பின்னர் அதே நீர் தரைக்கு வந்து வண்டல், தூசி, அழுக்கு இவைகளையெல்லாம் அடித்து கொண்டு வந்து கங்கை, யமுனை போன்ற நதிகளாக மக்களுக்கு பயன்படுவதையும் பார்க்கிறோம். ஞானிகளுடன் இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மலை சிகரத்திலுள்ள பனிக்கட்டி ஒன்று தனித்து ஒதுங்கி வாழ்வர்களும் உண்டு. இன்னும் மலை அருவிகள் போல சுத்தமான மலைப்பிரதேசங்களில் தேங்கியிருக்கும் நீரை போன்றவர்களும் உண்டு. கடைசியாக கங்கை, யமுனை ஒன்றுதான். அசுத்தமடைந்தாலும் பரவாயில்லை, மக்கள் தன்னால் பயனடைய வேண்டும் என்று விரும்புபவர்களும் உண்டு. இத்தகைய ஞானிகளே மக்களின் மத்தியில் வாழ்ந்து தன் மனத்திலேயே தோன்றும் சன்மார்க்க நெறியினை கடைபிடிக்கும் செங்கோலையும் அரசியும் சிருஷ்டித்து வருகின்றனர். எந்த காரியத்தையும் சிந்திக்கும் ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இன்றைய நிலையில் ஏற்பட்டுள்ள குறும்புத்தனமான வாதங்களையும் அதனை பேசுபவர்களையும் கண்ட சன்மார்க்கவாதிகள் கலக்கமடைய கூடாது.
வள்ளலார் கொலையுண்டு போய் இருக்கலாம் என்று கூறுவதைக் கண்டு சலனமடையக்கூடாது. சாதாரணமாக மனிதன் நோய் வந்தால் சாவான் அல்லது கொலை செய்யப்பட்டால் இறந்து போவான். இந்த இருவகையான மரணத்தைத்தான் சாதாரணவாதிகள் கூறுவார்கள். இது நிற்க இன்றைய ரசாயனம் எவ்வளவோ சிரமப்பட்டு எந்த ஒரு வஸ்துவும் ஒரு உருவத்திலிருந்து மற்றொரு உருவமாக மாறுமையின்றி எப்போதும் இல்லாதபடி அழிந்து போவதில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது. அணு ஆராய்ச்சி வரை தான் இதுவரை சிரமப்பட்டு வந்துள்ள இன்றைய ரசாயன உலகம் அணிவிற்கும் அப்பாலுள்ள வெளி, பரவெளி, அகண்டவெளி இவைகளை பற்றி ஆராய்ச்சிக்கு இன்னும் வரவே இல்லை. இந்த வெளிகளை பற்றி ஆராய அமெரிக்காவில் உள்ள இரும்பு எந்திரங்களுக்கு திறன் போதாது. அவை எந்திரத்தால் அன்றி கருத்தினால் ஆராயப்படுபவை.